பிரைஸ் லார்ட். தி கிரேட் லைஃப் ஃபேமிலி சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தேவன் நல்லவர், உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் உண்மையுள்ளவருங்க. அதனால தான் கிரேட் லைஃப் ஃபேமிலி அப்படின்னு நம்ம தேவனுடைய வார்த்தையை பேசிட்டு வரோம். ஏன்னா தேவன் கொடுக்கக்கூடிய வாழ்க்கைங்கிறது பெரிய வாழ்க்கை, அது பரலோக வாழ்க்கை. சங்கீதம் 103 சொல்லப்படுது, அவருடைய கிருபை என்பது எப்படிப்பட்டது அப்படின்னா, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு தூரம் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் பெரிதாக இருக்கிறதுங்க. அப்படிதான் உங்க வாழ்க்கையும் பெரிதாக வைத்திருப்பாரு. ஹல்லேலூயா. வாங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணி தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலாம். நல்ல தேவனே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், பிதாவானவரே ஸ்தோத்திரம். எங்களை நல்வழியில் நடத்துபவரே, எங்களை ஆசீர்வதிப்பவரே, எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து எங்கள் மேல் அன்பு செலுத்துபவரே, எங்கள் கஷ்ட சூழ்நிலைகளில் பாடுகளில் எங்களுக்கு நன்மைகளை செய்பவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இயேசுவின் நாமத்துல பேசக்கூடிய வார்த்தையை நான் ஆசீர்வதிக்கிறேன். அந்த ஆசீர்வாதமான வார்த்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை தரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். பாருங்க, சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்குது, இரவும் பகலும் வேதத்தின் மேல் பிரியமாய் இருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பானா. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை எப்படிங்க இருக்கும்? அதனாலதான் தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை பார்க்கணும். நீங்க தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையில தியானமா இருங்க, கவனமா இருங்க. நம்ம பேசக்கூடிய தேவனுடைய வார்த்தையை உங்க காதுல, இருதயத்துல போடுங்க. என்னங்க ஆகும்? என்ன ஆகும்? நீங்க சொல்றதை கேட்டா என்னங்க நடக்கும்? இல்லைங்க, நான் சொல்றதை கேட்டா இல்லைங்க, தேவன் என்ன சொல்ல வராருங்கிறத நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை மலர்வதை நீங்க பார்ப்பீங்க. நான் பார்க்கிறேன், சில குடும்பங்கள் கடனாலையும் கஷ்டத்துக்காலையும் பாடுகளாலையும் திருப்தி இல்லாத வாழ்க்கையினாலையும் அவங்க படுற கஷ்டத்தை பார்க்கிறேன். நானும் அப்படிப்பட்ட கஷ்டங்கள்ல இருந்திருக்கிறேன். அப்ப என்னங்க பண்றது அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது தேவன் சொன்னார், கடவுள்கிட்ட வாங்க, சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னா. சரி, சர்ச்சுக்கு போனோம்னா அப்பவும் அது சரியான ஒரு ப்ராசஸ்ல முடியல. அப்பதான் ஒரு வசனம் தென்படுது, இரவும் பகலும் வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமா இருந்து அதை படிக்கும்போது சரி என்னன்னு படிச்சோம்னா, போதகர்கள் சொல்லி கொடுத்தது எல்லாமே பயமுறுத்துற மாதிரியே இருக்குது. அதுதான் நம்ம வேதாகமத்தில் நம்ம எடுக்கிற சப்ஜெக்டா பார்த்து அதுதான் வருது. வேதாகமத்தை திருப்பினாவே பயப்படுத்துகிற காரியமா வருது. அப்ப யோசிச்சேன், நல்லா யோசிச்சு பார்த்து அப்புறம் தான் ஒவ்வொன்றா படிக்க ஆரம்பிச்சேன். முதல்ல கடவுளை பிரதிபலிக்கக்கூடிய இது எது அப்படின்னு பார்த்தா அது இயேசுவானவர் தான் கடவுள். நானே என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு இயேசு சொல்றாரு. அப்போ கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னா இயேசு வைத்து கண்டுபிடிச்சிக்கலாம். அப்ப இயேசு எப்படிப்பட்டவர்னு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல படிக்கும்போது அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். தேவைன்னு வருபவர்களை தேவைகளை தீர்ப்பவராக இருக்கிறார். அள வைப்பவர் அல்ல, ஆனந்த கழிப்பாக மாற்றுகிறவர். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னவர். படிக்கும்போது அப்ப எப்படிதான் இதை வச்சுதான் நம்ம கடவுளை பார்க்கணுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்ட பாருங்க. இயேசுவை வைத்து பார்க்கணும். ஏன்னா பழைய ஏற்பாடு நாட்கள்ல மக்கள் புரிந்து கொள்ளாமல், தேவனை அறிந்து கொள்ளாமல் தவறான வழியில போனாங்க. ஏன் பாவம் பண்ணாங்க? இஸ்ரவேல் மக்கள் எவ்வளவு தூரம் தேவன் உயர்த்தி வைத்தாலும் ஏன் திரும்ப திரும்ப பாவத்துக்கு போனாங்கன்னா, தேவன் எல்லாம் செய்பவர் என்பதை அறிந்திருந்தும் அவருடைய அன்பை புரிந்து கொள்ளாதவர்களாக இருந்தார்கள். தேவன் சொன்ன நியாயப்பிரமாணத்தை கூட தவறான வழியில உபயோகப்படுத்திட்டாங்க. விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொன்னா, விபச்சாரம் தானே செய்யக்கூடாது, கல்யாணம் பண்ணிக்கலாம்லன்னு சொல்லி ஒருத்தெல்லாம் 1000 கல்யாணம் பண்ணிக்கிட்டான் சாலமோன். அது போல தவறுகள் பெருகி போயிருச்சு. இப்ப இயேசு வரார். இயேசு வந்து, ஏன்னா இன்னைக்குதான் நம்ம சொல்ற வார்த்தையை பிடிச்சுக்குவாங்களே, எல்லாரும் அப்படித்தானே இருக்கிறாங்க. சொல்ற வார்த்தையை பிடிச்சுக்குவாங்க, எந்த இடத்துல இருந்து சொல்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க மாட்டாங்க, இல்ல என்ன கருத்துல சொல்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, நீங்க பணம் காசோட இருப்பீங்கன்னா உடனே பணத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்ட்டுருவாங்க. நம்ம பணத்தை பத்தி பேசலைங்க. வாழ்க்கையில இன்னைக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் பணம் தானே உதவியா இருக்குது, பணம் தானே தேவையா இருக்குது. அதனாலதானே பாக்குறேன், கடன் பிரச்சனையினால சூசைட் பண்ணிட்டாங்க, தன்னுடைய பிள்ளைகளை கொன்னுட்டாங்க, தன் பிள்ளைகளை கொண்டு தானும் தற்கொலை பண்ணிட்டாங்க. குடும்பம் முழுக்க, தகப்பன், தாய், பிள்ளைகள். இது வந்து ஒரு குடும்பம் இல்ல, எத்தனை இடத்துல நடந்திருக்குது. கடன் பிரச்சனையினால, காசு பிரச்சனையினால தற்கொலைகள். இது நடக்குதா இல்லையா? அப்போ இதெல்லாம் நடக்க கூடாது தானே. இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னா அப்ப காசு முக்கியம் தானே. அதைத்தான் பேசுறோம். அப்ப சொல்ற வார்த்தையை பிடிச்சுக்க கூடாது, என்ன அர்த்தத்துல என்ன மீனிங்ல சொல்றாங்கன்னு பார்க்கணும். அப்படிதான் பாருங்க, தேவனும் நியாயப்பிரமாணத்தை நல்லதுக்கு தான் கொடுத்தார். இந்த மனிதர்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்தது போல மாத்திக்கிட்டாங்க. அதனாலதான் நியாயப்பிரமாணத்தை எதிர்த்து பேசியதால் இயேசுவை கொலை செய்தார்கள். கடவுள் சொன்னதை
அர்த்தத்தை சொன்னதுனால இயேசுவை கொலை செய்தார்கள். கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு இயேசு சொல்றார். ஏன்னா சொன்னதே கடவுள் தான், சொன்னதே இயேசு தான். இயேசு நியாயப்பிரமாணம் எழுதும்போது அங்கதான் இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது இவர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, அந்த காலத்துல மனிதர்கள் எப்படின்னா, அதாவது நம்ம மோசேவே பாக்குறோம்ல, ஒரு பிரச்சனை, தன்னுடைய ஜனத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கொன்னுட்டான். அதனால நியாயப்பிரமாணத்துல யாராவது ஒன்று அடிச்சாங்கன்னா, அடிக்க ஒரு அடி மட்டும் திருப்பி அடி, கொன்னு போடாத. ஒரு பல்ல உடைச்சா இன்னொரு அவனுடைய பல்ல மட்டும் உட அப்படின்னு எதை செய்தா அதுக்கு மட்டும் செய்யப்பா, அதுக்கு மேல செஞ்சிடாத. ஏன்னா இவங்க கொலகாரங்களா இருந்தாங்கல்ல. தேவனை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாது. தேவனுடைய வார்த்தையை தியானிக்கணுங்க, வார்த்தையை பார்க்கணுங்க. நீங்க கூட தேவனுடைய வார்த்தை மேல பிரியமா இருக்கணுங்க. அப்பதாங்க வாழ்க்கையில மேன்மைகளை பார்க்க முடியும். ஏன்னா சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்து வேதத்தின் மேல் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். நீர்காலில் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த தேவனுடைய வார்த்தையில தியானமா இருங்க. சொல்லக்கூடிய தேவனுடைய வார்த்தையில கவனமா கேளுங்க. கேட்கும் பொழுது என்ன நடக்கும்? உங்களை ஜெயிக்க யாராலையும் முடியாது. நீங்க வெற்றியாளர்களாக இருப்பீர்கள். பிசாசு எந்த வழியில கர்ஜிக்கிற சிங்கம் போல உங்களை மேற்கொள்ள நினைத்தாலும் அது செயல்படாது. அவனுடைய செயல் முடிந்து போகும், அவனுடைய செயல் நடக்காம போகும் வாழ்க்கையில். ஏன்னா நீங்க தேவனை நம்பி இருக்கிறீங்க, வேதத்தின் மேல் பிரியமா இருக்கீங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆர்வமா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. வாங்க தேவனுடைய வார்த்தையை பார்க்கலாம். பாருங்க, எரேமியா 17 போடப்பட்டிருக்குது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவானா. நீங்க யாரை நம்பி இருக்கிறீங்க? நாங்க என் குடும்பத்தை நம்பி இருக்கிறேங்க, என் மனைவியை நம்பி இருக்கிறேங்க, என் கணவனை நம்பி இருக்கிறேங்க, நான் வேலை செய்யறேனே அந்த வேலையை நம்பி இருக்கிறேங்க, ஊழியம் பண்றேனே ஊழியத்தை நம்பி இருக்கிறேன், விசுவாச பிள்ளைகளை நம்பி இருக்கிறேன். கிடையாதுங்க. இவர்களெல்லாம் நம்ப வேண்டும் தான். இவர்களெல்லாம் தேவன் அளவுக்கு நம்ப கூடாது. எல்லாரையும் நேசிக்கணும். இவர்களெல்லாம் நேசியுங்கள், தவறில்லை. ஆனால் உங்கள் நம்பிக்கை தேவன் மேல இருக்கும். தேவனை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். இது தேவனுடைய வார்த்தைங்க, தேவனுடைய வார்த்தை. தேவனை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.